என்ன முகாந்திரம் இருக்கு உங்களை பத்தி பேச, எங்களை பத்தி பேசுறதுக்கு? சரி, ஆல் இந்தியா லெவல்ல என்ன மதவாதம் இனவாதம் எடுபட்டுதா? மதவாதம் இனவாதம் எடுபடலையே. நாட்டுக்கு என்ன தேவை? இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அவங்க வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குறதுக்கு என்ன ஒரு அகில இந்த ரீதியில நம்ம திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிச்சோம். வறுமை இன்னைக்கு எத்தனை கிராமத்துல இன்னைக்கு வறுமை இருக்கு? இன்னைக்கு சொல்லுங்க. எல்லா கிராமத்திலயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு அதை பேசுங்க. சுகாதார மையங்கள், அப்புறம் ஜீவாதார உரிமையாளருக்கு நதிநீர் பிரச்சனை விவகாரம், இதை பத்தியெல்லாம் பேசாம ஜாதியவாதம், மதவாதம், இனவாதம், வடக்குல விச்சாம்பார் ஆப்பு என்னாச்சுப்பா? அண்ணாமலை இந்திய அரசியலமைப்பையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக மோடி இருப்பார். நாங்க இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு அவர் நிர்ணயிக்க முடியுமா? இன்னைக்கு 2 பேர் தான் கிங் மேக்கர். ஒன்னு சந்திரபாபு நாயுடு, இன்னொன்னு நிதிஷ்குமார். 2 பேர் தான் கிங் மேக்கர். அப்படி 2 பேர் கிங் மேக்கர் சோலோவா இன்னைக்கு இருக்க முடியல. பக்கத்துல இருக்கிற கர்நாடகால, கேரளால ஒரு எம்பி ஜெயிச்சாங்க. அங்கேயாவது கால் உணிச்சு பாஜக. இங்க கால் உணிச்சா பாஜக? இங்க ஒரு சீட் வந்துதா? சும்மா அந்த புள்ளி ஒருத்த வச்சுக்கிட்டு இந்த பிலிம் காட்டுற வேலை எல்லாம் இந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டில் எடுபடாது. எங்களை பொறுத்தவரை என்ன, ஓட்டு சதவீதத்தில் நாங்க உயர்ந்திருக்கிறோம். 13 வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக வனவாசம் அமைச்சாரு. அதுக்கப்புறம் ஆட்சி வரல. 89 தலைவர் மறைந்த பிறகுதான் ஆட்சிக்கே வந்தாங்க. இல்லைன்னா அதுவும் வந்திருக்க முடியாது. அன்னைக்கு 2 சீட் எடுத்தாங்க. 91 சட்டமன்றத்தில், 96 ஆட்சி பிடிக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 80 ஆட்சியை கலைச்சாங்க இந்திரா காந்தி அம்மா. திருப்பி 80 ஆட்சியை பிடிக்கிறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றிகள் பல பெற்றிருக்கு. தோல்விகள் வந்த நேரத்தில் அதிகமான அளவுக்கு படிப்பினை கற்றுக்கொண்டு வருங்காலத்தில் ஒரு புரட்சி, ஒரு எழுச்சியை படைக்கும். அதனால இங்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கங்கள் தான், அவங்க தான் இனிமே பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்த காலத்திலயும் மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. உறுதியா சொல்றேன். டெபாசிட் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு பேட்டியில. ஆனா இப்ப பல இடங்கள்ல 2வது இடம் வந்திருக்கிறாங்க. குறிப்பா அதிமுகவே பின்னுக்கு தெளிக்காங்க அப்படின்னா பாஜக வளர்ந்திருக்காங்க அர்த்தம். இல்ல, நீங்க அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க எடுக்க முடியாது. புரியுதுங்களா? பொதுவாகவே பாத்தீங்கன்னா அரசியல் சூழ்நிலைகள் மாறும். அரசியல் சூழ்நிலைகள் மாறும்போது இது போன்ற அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும். புரியுதா? ஒரு அகில இந்திய ரீதியில பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் அதை பார்க்குற பட்சத்தில் அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரரியா அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரீத் பண்றதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கலாம். ஆனா இதை வச்சுட்டு அவங்க ஒரு பெரிய அளவுக்கு இங்க கால் ஊன்ற முடியுமானா கண்டிப்பா தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது.